Praise the Lord. Wish you a happy resurrected day. Hallelujah. Happy Easter னு சொல்லுவாங்க. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம் வாலிப பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நமக்காக பாவமாகி நமக்காக சிலுவையில் அறையுண்டு அவர் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்கலாமா? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவர் நமக்காக பாவமில்லாத அவர் மரிக்காது போனால் நாம் இன்னும் பாவத்தில் இருப்போம், இன்னும் பாவம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், அறையப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவ பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே அவர் தரிசனம் தருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 1-2 வாஞ்சை உள்ள மகதலேனா மரியாளுக்கு முதலில் அவர் தரிசனம் தருகிறார். வாலிப பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை ஒவ்வொரு நாளும் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எம்மோர் சீஷருக்கு ஆண்டவர் அவர் துக்கம் நீங்கி சந்தோஷத்தை உண்டாக்க தரிசனம் தருகிறார் என்று லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 17-41 படிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, நமக்கும் ஏக்கமுள்ள நமக்கும் தாகமுள்ள நமக்கும் சந்தோஷத்தை தரதற்காக நம் ஆண்டவர் நமக்கு தரிசனம் தரமாட்டாரா? கேட்போமா? ஹல்லேலூயா. பேதுருக்கும் 10 சீஷருக்கும் பயம் நீக்கி தைரியம் உண்டாக அவர்கள் மத்தியில ஆண்டவர் தரிசனத்தை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல அவிசுவாசம் நீங்க தோமாவை அவர் கைகள் குத்தப்பட்ட கைகளை தொட்டு பாருன்னு சொல்லி அவ்விசுவாசம் நீங்க தோமாவை ஆண்டவர் தோமாவுக்கு தரிசனமானார். வாலிப பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தோமா தான் நம்ம இந்திய தேசத்திற்கு நம் சென்னையில வந்து அவர் மரிக்க வேண்டிய நிலைமையாய் சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் மரித்த பின்பு இந்திய தேசத்துல நம் சென்னை பட்டணத்துல எழுப்புதல் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, இயேசு உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழும்பினார். ஹல்லேலூயா. உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லியிருக்கு. நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். வாலிப பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார். வாலிப பிள்ளைகளே, கரிசனை உள்ள தரிசனத்தை தந்தாரே அவர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கரிசனையோடு கூட மரியாளுக்கு தரிசனம் தந்தார், சீடர்களுக்கு தரிசனம் தந்தார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனம் தந்தார், அனனியாவுக்கு தரிசனம் தந்தார், பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனம் தந்தார், நமக்கும் தருவார். வாலிப பிள்ளைகளே, கேட்கலாமா? ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற இயேசப்பா, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல பிதாவே, இந்த ஒரு நல்ல நாளுக்காக நீ உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளுக்காக உம்மிடத்துல வருகிறோம் இயேசப்பா. ஆம் ஆண்டவரே, தரிசனம் தந்தவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களோடு கூட அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பின்னோக்கி போகாதபடி தரிசனத்தோடு கர்த்தாவே அழைப்புல உண்மையா இருக்க ரட்சிக்க எங்க பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களோடு பேசி அநேக தெளிவான திஷ்டானங்களினாலே அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கவராய் காண்பித்தார் என்று வாசிக்கிறோமே அப்பா. அனனியாவுக்கு தரிசனமானீர், பவுலுக்கு தரிசனமானீர் ஐயா. ஹல்லேலூயா. சடுதியாய் தரிசனமானீரே அப்பா. எங்களுக்கும் தரிசனமாகி எங்களையும் கர்த்தாவே, எங்க தேசத்தின் ஜனங்களையும் கர்த்தாவே அப்பா உயிர்ப்பிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. துதிகரமாகி உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Wish you a blessed Sunday and God bless you.